லட்சுமி, இங்க யாரும் வந்திருக்கான்னு பாத்தியா? அக்கா, இவ்வளவு நாளா நான் உங்களை புரிஞ்சுக்காம சின்ன புத்தியா இருந்துட்டேன். என்ன நினைச்சு உங்க காலடியில இருக்க இடம் கொடுத்தா போறோம். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிடும். ஏமா, அப்பா கூட சேர்ந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? இவளை எப்படி படிய விடலாம்? தாய் முடித்து வெளியே போடா. அம்மா, ஆமப்பு வந்து ஒரு உறுப்பாக சொல்லுவியே. இப்போ அதுக்கு மேல கல்யாண பாரு, நல்ல மாதிரி நடிச்சு கூடிய சேர்த்து நம்ம எல்லாம் வெளியே போறா. புரியலடா சொன்ன. உங்க அம்மா பத்தி நல்லா புரிஞ்சுக்கடா. என்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வருதா, அன்னைக்கு உங்க அம்மா மட்டும் தனியா போக மாட்டேன்டா. 4 பேரு தொலையாட வேண்டாம் போவே, புரிஞ்சுதா? 10 நிமிஷம் நான் 3 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். இப்ப இங்க இருந்து போடா விடுங்க, போடுங்க. என்ன வேணும்? சொன்ன தவளை எல்லாம் தாண்டி போச்சு. கையோட பணத்தை வாங்கிட்டு வா, இல்ல 2 மாட்டையும் பத்திக்கிட்டு வா. எங்க எண்ணெய் கடை அதை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதான் அடுத்த வாரம் சொல்லி வருகை நின்றாச்சு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? மாட்டை பத்திக்கிட்டு வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. இது நல்லா இருக்கா? பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்த மாட்டை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்றீங்க. வேண்டாப்பா. அதையாம அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுத்து மாட்டை திருப்பீங்க, இல்லன்னா எங்க முதலாளி உங்க மாட்டை அடி மாட்டுக்கு அனுப்பிச்சுறாரா? எங்க முதலாளியை எழுச்சவங்க நினைச்சுக்கிட்டு வாங்குற படத்தை ஏப்ப விட பார்த்தா உன் புருஷன் சொன்ன தவணை எல்லாம் தாண்டி போச்சு. அதனாலதான் 2 மாட்டையும் எடுத்துட்டு வர சொன்னார். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கடலை கட்டல, அவன் மாடு அடிமாடு ஆயிடும் பாத்துக்க. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஊர் குடிதானே பேர் இருக்கணும். பட்டணத்து மருமக வந்துட்டாலே உன் தலை உடம்புல ஒட்டாம ஓரோடு உயரத்துல நினைச்சு இப்ப கஷ்டம் தரங்கண்ணா யார் உதவி பண்ணுவா? நாங்க என்னைக்கும் போலதான் இருக்கிறோம். எங்க உடம்ப சுத்தி சும்மா பாக்கணும் கூட எங்க சுபாவம் மாறாது. ஒரு வீடு தொலைங்குறதும் தொலைறதும் வீட்டுக்கு வர்ற மருமக வச்சுதான் சின்ன தாயி. அவ காலடி எடுத்து வச்சுதான் உங்க வீட்டுக்கு எவ்வளவு கஷ்டம் பத்தியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, பூமிக்கு பொறுக்காது. சுத்தினால கடுகத்தன கூட கஷ்டம் கிடையாது. நீ எங்க சீர்பட போற? கவர்மா சொன்னால கேட்க மாட்டியே. உனக்கு கடன் கப்பி கொடுக்கறத விட அந்த காசை வந்து ஆத்துல எறியலாம். அவ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவர் எங்க போயிருக்காரு? கேட்டையா சம்சாரம் சுந்தரி வட்டி கொடுத்து வாங்குறா. அவகிட்ட கேட்டு பார்க்கலான்னு போயிருக்கான். கொடுக்க மாட்டான். அவ பஞ்சவர்ணத்துக்கு ரொம்ப வேண்டியவ. சரி, நான் ஆபீஸ் போய் யார்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு வரேன். சுக்கு கவலைப்படதுங்க. இன்னைக்குள்ள நம்ம மாடு வந்துடும். வரேன். ஏண்டா பிச்சுமுத்து போய 6 மணிக்கெல்லாம் வந்து மாட்டை திருப்பிட்டு போவான்னு சொன்ன, அவன் ஆளையே காணமடா. வந்தா பாப்போம் முதலாளி, இல்லையா நாமளே வச்சுக்கிடுவோம். எதை? இந்த மாட்டையா? ஏய், எனக்கு என்ன மாடு கண்ணு இல்லைன்னு நினைச்சியா? 30 மாடு இருக்குன்னா எல்லாம் மேய போயிருக்கு. அது சரி, அந்த மாடசாமி பையல வர சொல்லி இந்த மாட்டை அடிமாட்டுக்கு அனுப்பு. சொன்னதை செய், அப்ப தாண்டா அவனுக்கு புத்தி வரும். இல்லங்க, அந்த எண்ணெய் கடைக்காரரு 200 ரூபாய் இல்ல 400 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துட்டு நம்ம மாட்டை எடுத்துட்டு வாங்க. போங்க, நேரமாச்சு, போங்க. மகன போல வெகுபாடுபட்ட உசுர, வீட்டுக்கு ஒரு மகன போல வெகுபாடுபட்ட உசுர
காட்டுக்கே அனுப்பி விட்டான் கடங்கார பயல் ஒருத்தே. கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு. அண்ணையப்ப சாவான் திண்ணையப்ப கிடைக்கும் எண்ணுகிற இந்த காலத்திலே அன்போடு வாழ்ந்த ஒரு ஜீவன் உன்னை விட்டு போனதே. மனுஷ உடலில் மிருகம், அந்த மிருகம் கையில உலகம். கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு. வேலி ஒண்ணு போட்டு காத்து வந்த போதும் போற விதி வந்தா போகுமடா. தவிக்காதே தம்பி துடிக்காதே, நீ தேம்பி அழாதே. பணத்தில் சுத்துது பூமி, இத புரிஞ்சு கொள்ளடா சாமி. கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு. மாட்டு பொங்க நாள மண்ணுக்குள்ள காள மாயமட வாழ்க்கை பூமியிலே. அவன் போடும் கணக்கு புரியாது, துயர் கேட்டு வராது. பொறப்பில் உள்ளது இறப்பு, இங்கு உனக்கும் வந்திடும் அழைப்பு. கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு. கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு. மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் 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 மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல். வாங்க வாங்க. ஏன் வெள்ளச்சாமி, நாங்க வந்து அரை மணி நேரமாவது எங்க போயிருந்த நீ? இது யார் தெரியுமா? செக்கால வீட்டு மாப்பிள்ளை. பொழுது போகலன்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன். உட்காருங்க. ஆமா ஆமா, எங்க பையெல்லாம் காலி ஆயிடுச்சு இல்ல, இனிமே உனக்கு ஒரு புது கை தேவைதான். வெள்ளச்சாமி என்ன, இவர் சட்டையில பையே இல்லையே, இவரை போய் கூட்டு வந்திருக்கீல? அறிவு கேட்டவனே, இவர் அப்பன் சட்டையில பெரிய பை இருக்குடா. தம்பிக்கு சீட்டாட தெரியுமா? ஏங்க இதெல்லாம் வாத்தியார் வச்சா கத்து கொடுப்பாங்க, நான் கத்து கொடுக்கிறேன். வீணா, மத்தியானம் எனக்கு சோறு வேண்டாம், வர நேரமாகும். வீணா, தினம் புருஷன் நேரம் கட்ட நேரத்துல வர்றாரு போறாரு, என்ன விஷயம்னு பேட்டியா? வீணா, கண்ணி அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அண்ணி ஒண்ணும் தப்பா சொல்லலையே. அவங்க சரியா சொன்னாலும் சரி, தப்பா சொன்னாலும் சரி, எனக்கு புத்திமதி தேவையில்லை, அவ்வளவுதான். என்ன புதுசா பேசுறீங்க? ஆம்பளைங்க எங்க போறாங்க வர்றாங்கன்னு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கேட்க மாட்டாங்களா? 1000 வேலை இருக்கும், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? 1000 வேலையும் பிடார் வீட்டுல தானே? அந்த பிடாரி ரொம்ப கெட்டவ. அவ வீட்டுக்கு போறது என்னமோ எங்களுக்கு பிடிக்கல. அந்த பிடாரி வீட்டுக்கு போய் நான் கெட்டு போறது இருக்கட்டும்,
உங்க அண்ணி கூட சேர்ந்து நீ கெட்டு போயிடாத. கேட்டுக்கோமா.